வணக்கம். சயின்ஸ் ரிசர்ச் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம சேனல்ல தீக்காயத்தால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு மீன்களோட தோல் மூலமா சிகிச்சை பண்ண முடியும் அப்படின்றத விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். பிரேசில் நாட்டை சேர்ந்த விஞ்ஞானிகள் இந்த முறையை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. பொதுவாக மனிதனோட திசுக்கள் மூலமா தான் தீக்காயத்தை பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருது. இதற்கு மாற்றா தான் இந்த புதிய மீன் தோல் சிகிச்சை முறையை கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. தீக்காயம் ஏற்படுறப்போ இந்த மீன் தோல்களை யூஸ் பண்றது மூலமா ஈஸியா குணப்படுத்த முடியும். அது மட்டும் இல்லாம குணப்படுத்துற ப்ராசஸையும் ஸ்பீட் பண்ண முடியும். டிலப்பியா எனப்படும் மீன் வகைகளை சுத்திகரிச்சு அதோட தோலை தான் இந்த முறையில தீக்காயங்களை போக்க பயன்படுத்துறாங்க. டிலப்பியா எனப்படும் இந்த மீனோட தோல்ல கொலாஜின் புரோட்டீன்ஸ் அதிக அளவில் இருக்கிறதால இதில் மனித தோலை குணமாக்கக்கூடிய வழிமுறைகள் அதிகமாக இருக்குன்னு ஆய்வு முடிவுகள் தெரிவிக்குது. இந்த டிலப்பியா மீன்கள் பிரேசில் நாட்டில் அதிகமாக காணப்படுது. அது மட்டும் இல்லாமல் எந்த மருந்துமே எடுத்துக்கிறாம வலி நிவாரணியாகவும் இந்த டிலப்பியா மீன்கள் சில நேரங்களில் பயன்படுது. இது விலை குறைவாகவும் 2 வருடம் வரை பதப்படுத்தியும் பாதுகாக்க முடியும். இதுவரை 56 பேர் இந்த மீன் தோலை பயன்படுத்தி தன்னோட காயங்கள்லேருந்து விடுபட்டிருக்காங்க. என்ன நேர்களே, இன்னைக்கு நம்ம சேனலில் யூஸ்ஃபுல்லான விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இந்த மாதிரி அறிவியல் சம்மந்தமான கேள்விகள் உங்களுக்கு ஏதேனும் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மேலும் சயின்ஸ் சம்மந்தமாக இன்னும் நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கிறீங்க. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.